ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட் வந்து தமிழ்லேருந்து கேட்கப்பட்ட பிவைக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம 2025 வந்த குரூப் 4 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். அவ்வளோ பழைய கொஷின்ஸ், அவுட் ஆஃப் த கொஷின்ஸ், அந்த மாதிரி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து 2014 கேட்கப்பட்டது. அதனால தான் நான் இன்னைக்கு இது எடுத்திருக்கேன். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் உடுமலை நாராயண கவி, செகண்ட் ஆப்ஷன் அந்தக கவி, தேர்ட் ஆப்ஷன் ராமச்சந்திர கவிரையார். ஸோ ஆன்சர் ராமச்சந்திர கவிரையார். ஓகே, துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். செகண்ட் கொஸ்டின் அழுது அடி எடைந்த அன்பர் டேஷ். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மாணிக்க வாசகர், செகண்ட் வாகீசர், தேர்ட் சரவேசர். ஸோ ஆன்சர் மாணிக்க வாசகர். தேர்ட் கொஸ்டின் களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஔவையார், செகண்ட் ஆப்ஷன் பொன்முடியார், தேர்ட் ஆப்ஷன் சரவேசர். ஆன்சர் பொன்முடியார். ஸோ இதுல இது சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புறநானூறு 312வது பாடல்ல சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இந்த பாடலுடைய ஆசிரியர் வந்து பொன்முடியார். ஸோ இந்த 312வது பாடல்ல தான் இந்த லைன் வந்திருக்கும், களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே அப்படிங்கிற இந்த லைன். ஸோ இதோடைய ஆசிரியர் பொன்முடியார். ஃபோர்த் ஒன் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் குறிஞ்சிப்பாட்டு, செகண்ட் முல்லைப்பாட்டு, தேர்டு பரிபாடல். ஸோ ஆன்சர் வந்து குறிஞ்சிப்பாட்டு. இதுலதான் 99 வகையான பூக்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ள நூல் குறிஞ்சிப்பாட்டு. ஃபிஃப்த் கொஸ்டின் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையது? ஆப்ஷன் 1 9, ஆப்ஷன் செகண்ட் 7, ஆப்ஷன் தேர்ட் 10. ஸோ திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது அப்படின்னா 7 7. ஸோ இந்த 7 அப்படிங்கிற எண்ணுக்கும் திருக்குறளுக்கும் பெரிதும் தொடர்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிவைக்யூல நிறைய கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது போல் தினமும் பிவைக்யூ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட் வந்து தமிழ்லேருந்து கேட்கப்பட்ட பிவைக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம 2025 வந்த குரூப் 4 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். அவ்வளோ பழைய கொஷின்ஸ், அவுட் ஆஃப் த கொஷின்ஸ், அந்த மாதிரி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து 2014 கேட்கப்பட்டது. அதனால தான் நான் இன்னைக்கு இது எடுத்திருக்கேன். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் உடுமலை நாராயண கவி, செகண்ட் ஆப்ஷன் அந்தக கவி, தேர்ட் ஆப்ஷன் ராமச்சந்திர கவிரையார். ஸோ ஆன்சர் ராமச்சந்திர கவிரையார். ஓகே, துன்பத்தையும் நகைச்சுவை